வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒரே ஒர்க் பிஸிங்க. காலையில் வந்து சமையல், டிஃபனு, லஞ்ச் பாக்ஸ் இது பண்ணுறது, கட்டுறது, மாப்பிள்ளைக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கட்டுறது, அப்புறம் வந்து ஹர்ஷனுக்கு தனியாக எல்லாரையும் கட்டி அமிச்சாச்சு. சாப்பிட்டு எல்லோரும் லஞ்ச் கையில் எடுத்துகிட்டு போயாச்சு ஆஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷினி என்மேட்டு குளிப்பாட்டி அவளை ரெடி பண்ணி அவளுக்கு சாப்பாடு விட்டு எல்லாம் பண்ணேன். சமையல் வந்து இன்னைக்கு கிருத்திகா என்ன சமையல் பண்ணியிருக்கான்றத பார்க்கலாமாங்க. பரங்கிக்காய் கறிங்க, பரங்கிக்காய் கறி, அடியில் வந்து தேங்காய் தொகைகள் எங்கள் 2 பேருக்கு மட்டும் வச்சுருக்காங்க. ஹர்ஷினிக்கு வந்து புதினா வந்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த புதினா ரைஸ் சாப்பிட்றதுனா அவளுக்கு ரொம்ப விருப்பம், அதனால் அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து காலையில் மீந்த சாதம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர சாதம் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம், ஏன்னா குழந்தை சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் வேறு வேறையாக இருந்தால் அவள் சாப்பிட மாட்டா. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, கொண்டக்கடலை, அடுத்தது வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வெத்த குழம்புங்க, எல்லாம் போட்டு இன்றைக்கி வெத்த குழம்பு. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days 16 days இருக்கும். 2 க்ரோ பேக் தான் 2 இது வச்சு ரோஸ் வச்சுருந்தா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோஸ் வச்சதை. திரும்ப வந்து இப்போ அடுத்த வந்து 3 பேக்கில் க்ரோ பேக் இருக்குது. சரி, இது நாள் தள்ளிட்டே போகுது. வெண்டைக்காய் இருக்குது, அடுத்தது வந்து மிளகா வந்து இது நம்ம கீழ் நோக்கி வளராமல் மேல் நோக்கி வளரணும். அப்படி ஒரு மிளகாவும் கீழ் நோக்கி வளர்ந்ததுன்னா அது வந்து பெரிய செடியாக வளர்ந்து நிறைய வந்து காய் வந்தது அப்படின்னா அது வந்து க்ரோ பேக் தாங்குமா என்னன்னு தெரியலன்ட்டு மேல் நோக்கி வளர்கிற மாதிரி மிளகா வாங்கிட்டு வந்தேன். அது வித்தியாசமாக இருக்கேன், சரி செஞ்சு பார்ப்போன்ட்டு அது வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த மிளகா ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து அரைக்கீரை விதை இருக்குங்க. அடுத்தது வந்து ஜாதி வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து அந்த பவழமல்லி செடி கிட்ட வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பவழமல்லி வந்து அந்த நிழலில் வெயில மறைச்சிடுறதுனால இது நிழலே இருக்கிறதுனால வளர்கிற க்ரோத் இல்லாமல் இருக்குது. சரி, அதையும் வந்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சு ஒரு பாட்டில் எடுத்து வச்சு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்கேங்க. அதனால் வாங்க இன்றைக்கி கார்டனிங் வீடியோ பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு எங்கள் வீடியோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாங்க அதுக்கு காரணம். நீங்கள் எங்கள் மேலே காட்டுற ஒரு அறிவு தான் இதுக்கு காரணம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து வீடியோவை பார்க்கலாம். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அப்போவே க்ளீன் பண்ணியிருக்கணும் அந்த இடம்லாம். பொங்கல் அப்போ தான் காலில் வந்து கல்லை போட்டுட்டேன் அப்படின்றதுனால காலை நீட்டுன்னு இருந்தேன் 2 நாளாக. சரி செய்ய முடியலேன்ட்டு நேற்றுக்கு என்ன செஞ்சேன், ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நானே எங்கள் ஹஸ்பண்டு ஹர்ஷன் எல்லாம் இது பண்ணோம். அவர் வெளியில் தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்து நல்லா நீட் பண்ணி விட்டார் கார்டன். நேற்றுக்கு ஃபுல்லாக இந்த வேலை தான் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுலேருந்து வந்து இந்த விதை வந்து கிட்டத்தட்ட பொங்கல் கழித்து வாங்கின விதைங்க. அது இன்னும் போடவே இல்லை, டைமும் கிடைக்கல போடுறதுக்கு. சரி, இன்றைக்கி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் இது பண்ணோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதுக்கு உண்டான மண் பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் இது வெளியில் வந்து கார்ப்பரேஷன்லேருந்து வந்து ட்ரைனேஜ் போடணும் அப்படின்றதுக்கோசரம் நடு ரோட்டில் வந்து ஹோல் போட்டு அதில் வந்து உரம் மாதிரி 2 இறக்கி அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா நல்லா செம்மண்ணுங்க நடு ரோட்லேருந்து. அந்த செம்மண்ணெல்லாம் எடுத்து உள்ளே வச்சேன் நான். ஃபுல்லாக செம்மண் தான் ரோடு ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. அந்த செம்மண் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சேன், செடி வச்சா தேவைப்படுமே அப்படின்றதுக்கோசரம் எடுத்து வச்சேன். அந்த மண்ணை தாங்க எடுத்து இப்போ இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணுமா. உரம் பார்த்திங்கன்னா 2 விதமான உரம் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் நான். அந்த உரம் வந்து வேணுன்னா அதோடய நேம் வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், நீங்களாம் ஆல்ரெடி நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பீங்க. நாங்கள் இப்போ லேட்டாக தான் வைக்க ஆரம்பிக்கிறேன். அதனால் நீங்களாம் நிறைய வச்சுருப்பீங்க. இருந்தாலும் வந்து நான் ஒன்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அந்த உரத்தோட பேர் 2 உரம் கொடுத்துருந்தாங்க, ஆர்கானிக் உரம் தான். அது 2 ஈக்குவலாக கலந்துக்கணும். அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு கப்பு இது ஒரு கப்பு அது ஒரு கப்பு கலந்துக்கிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா 4-5 செடி தானே வைக்க போகிறோம், அதுக்கு போதும் அப்படின்னு. ரோஸ்க்கெல்லாம் இப்போ தான் பொங்கல் அன்றைக்கி தான் விதை போட்டேன் நான், அந்த உரம் போட்டேன். அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் போடணும். இனிமேட்டு நெக்ஸ்ட் வீக் போட்டால் போகிறோம் அதுக்கு அப்படின்ட்டு 4 செடி வெளியில் உள்ள செடிக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு இதில் ஒரு கப்பு அதில் ஒரு கப்பு 2 கலந்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டேங்க. வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு உரையிலையும் வந்து ஒரு அரைக்கு மேலே வந்து அந்த க்ரோ பேக்கில் வந்து மண் போட்டிருக்கேங்க. அரைக்கு மேலே மண் போட்டுட்டு ஒவ்வொரு பிடிச்சபடி இதை போட்டுட்டு
அந்த உரத்தை போடுறேன். உரத்தை போட்டுட்டு திரும்பவும் அதுக்கு மேலே லைட்டாக மண் தூண மாதிரி தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விதையை போடுறோம். விதையை போட்டோன்னா பார்த்திங்கன்னா விதையை போட்டு லைட்டாக கிளறி விட்டால் போகிறோம். அடிக்கு மேலே ரொம்ப போடக்கூடாது. லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே விதையை போட்டோங்க. விதையை போட்டுட்டு திரும்பவும் அது மேலே கொஞ்சம் மண் போட்டால் தான் அது வந்து விதைச்ச மாதிரி அடியில் போய் தங்கிக்கும் உங்களுக்கு விதை. அதனால் ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் போட்டிருக்கேன். ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரைங்க. அரைக்கீரை அது ஒரு கடுகு மாதிரி குட்டியாக இருந்தது அரைக்கீரை. அதுக்கப்புறம் மேல் நோக்கி வளருமா ஒரு மிளகா ஒன்று, அதோட விதையும் இந்த இதில் 3வது இதில் போட்டிருந்தேன். வச்சுட்டேன், இது பண்ணிவிட்டேன். அப்புறம் துளசி செடியில் ஏற்கனவே ஒரு சுண்டைக்காய் மாதிரி ஒரு செடி வருது அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். அது போன வீடியோ முந்தின வீடியோ கார்டன் வீடியோ காமிக்கும்போது கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். கார்டன் காட்டும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நெருக்கி பிடிச்சி பெருசாக வளர ஆரம்பிச்சிருது. சரி, அது ஒரு நெருக்கமாக இருக்கே, எதாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ஒரு பிளாஸ்டிக்கு அந்த குப்பை போடுற கூடை வந்து அடியில் வந்து வீரல் விட்டு போச்சுங்க. ஆனால் நல்ல கூடை, நல்லா ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே அந்த கூடை வாங்கினதும். அந்த கூடையில் வந்து சுவாமி அறையில் இருந்தது. அது வேஸ்டேஜ் இப்போ பூவெலாம் போடுறது, வேஸ்ட்டு பூவெலாம் போட வச்சுருந்தோம். அது அடியில் ரொம்ப நாளாக வச்சுருக்கோம், வீரல் விட்டுது. சரி, அது வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாமே, அதுக்குள்ளே அதை போட்டுக்கலாம் நடுவுமே அப்படின்றதுக்கோசரம் அதில் வந்து அந்த மண் போட்டு உரம்லாம் போட்டு அந்த சுண்டைக்காய் செடியை வந்து அதில் வச்சுட்டேங்க பாக்ஸில். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன். அந்த வெண்டைக்காய் விதை பார்த்திங்கன்னா அப்படியே பிங்க் கலரில் இருந்ததுங்க, மணியாக பிங்க் கலரில் அழகாக நல்லா இருந்தது. 5 கிராம் அப்படின்னாங்க. ஒரு 10 விதை கூட அதில் இருக்காது, அவ்வளோதான். 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா சரி ஒன்று முதல்ல போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்றதுக்கோசரம் 1 மட்டும் போட்டிருக்கேன். அது 2வது போடுறது பார்த்திங்க அப்படின்னா அது கடுகு மாதிரி இருக்குங்க, குட்டியாக கடுகு மாதிரி இருக்குது. அரைக்கீரை விதையும் அது சின்ன கடுகு மாதிரி, இந்த பெரிய சைஸ் கடுகு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும், 100 கிராம் அப்படின்னாங்க. ஆனால் அது பார்த்தோன்னா சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதனால் ஒரே இதில் அதை போட்டு திரும்ப வந்து அது மேலே மண்ணை போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வந்து செடி வைக்கிறது திருச்சியில் இருக்கும்போது நிறையங்க பால்கனி ஃபுல்லாக பேக் சைடும் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் அந்த வீடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செடி வச்சுருப்பேன். நிறைய மஞ்சள், செம்பருத்தி, அரளி, ரோஸ் விதமாக வச்சுருப்பேன். அப்புறம் மல்லிகை, அடுக்கு மல்லி அது வச்சுருந்தேன். அதெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். சங்குப்பூ செடி இதெல்லாம் வச்சுருந்தேன். அரளி வந்து 2 வித அரளி இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியலைங்க. எடுத்துகிட்டு வந்தால் திரும்ப நான் கொண்டு வந்து எங்கே வைக்கிறது, லாரியில் அதெல்லாம் ஏற்ற முடியல. சரி, அவங்க ஏற்கனவே நம்ம வீடு வந்து சேல் பண்ணவங்களே வாங்கினவங்களே அது இருக்கட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்கன்ட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன் நான். அது துளசி மட்டும் சின்னது 2-3 துளசி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு சின்னது மட்டும் ஒன்று, துளசியை விட்டு வரக்கூடாதுன்னுவாங்க. அதனால் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான். அதுவே எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் வாங்கி வச்சுக்கலாமா, லாரியில் இடம் அடைக்கும், சாமான் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தார். வாங்கி வச்சுட்டு இருந்தோம். அப்படி தான் நாங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். சரி, இங்கே வந்து செடியெல்லாம் வாங்கி வைக்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட சரிங்க, நீங்கள் ஒரே ஒரு துளசி கண்ணாவது ஒன்று வச்சு அதுக்கு வந்து டெய்லி தண்ணி ஊற்றி ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அது நமக்கு நல்லா இருக்குங்க, மைண்டுக்கு நல்லா இருக்கும். அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவசியம் எல்லோரும் செடி வைங்க வீட்டில். எங்கள் அர்ச்சனை சில சமயம் வந்து அதெல்லாம் தண்ணி ஊற்றுவோம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், வெளி சைடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளர்ந்துருதுங்க. இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா மேலில் மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்காது, என்ன காரணம்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே விரிஞ்சுக்குது. இந்த பனியினால் அப்படி இருக்கா என்னன்றது தெரியல. ஆனால் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குது பப்பாளி. நல்லா என் கழுத்தளவு இருக்குங்க, அவ்வளோ உயரம் இருக்காது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு. மாங்கன்னும் அழகாக வளர்ந்து வந்திருக்கு. அடுத்தது வந்து செம்பருத்தி டெய்லி பார்த்திங்கன்னா 2 பூ 3 பூ சுவாமிக்கு கொடுக்குறது. நல்லா பிங்க் கலரில் இருக்கும் அந்த பூ, ரொம்ப அழகாக இருக்குங்க. மொட்டு நிறைய எடுத்துருக்கு. அதுவும் இதுக்கெல்லாமும் இன்றைக்கி இது போட்டேன், நான் உரம் போட்டேன். அது வந்து அரளி தான் என்னன்னு தெரியல. ஆரம்பத்தில் கொஞ்சம் பூத்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பூச்சி வந்தது அதில், அதுக்கு மருந்து வாங்கி போட்டோம். இருந்தாலும் அது இன்னும் வளராமல் அப்படியே இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா துளசியும் நல்லா வந்திருக்குங்க. திரும்ப வந்து ஒரு தடவை ஏற்கனவே கீரை பறித்து நான் செஞ்சுட்டேன், இந்த பசலைக்கீரை. திரும்பவும் நல்லா வந்திருக்கு. திரும்ப இன்னொரு நாள் செய்யணும் பறித்து. அது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பாருங்கள், இதுலேயும் வந்து 2-3 தக்காளி வச்சுருக்கேன் நான். இதில் பூ விட்ருக்கு. இப்போ இதில் தக்காளி பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்து இதுங்க
பிஞ்சு நிறைய தக்காளி பிஞ்சு குட்டி குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு தக்காளி நல்லா பெருசாகவே இருக்குது, நிறைய பிஞ்சு விட்டுருக்குங்க. ரெண்டு ரெண்டாக கொத்து கொத்தாக வருது. செடி தாங்குமான்னு எனக்கு தெரியல, அது கம்பு வச்சு கட்டியிருக்கேன் வளையுது அப்படின்றதுக்கோசரம் கட்டி நிற்க வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ரோஸ் அன்றைக்கி வச்சது பாருங்கள், நல்லா உரம் போடவே நல்லா அழகாக வந்து துளுத்து வந்துருச்சுங்க. அப்படி அழகாக பூ 2 நாள் பூத்தது பறிச்சிட்டோம். எல்லோ ரோஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் ரோஸ் ஒன்று.